ஒரு 10 வயசு பொண்ணை கெடுத்து கொலை பண்ணுறது காரணம் ஏன்? மனுஷன் மிருகமாகலை. எந்த மிருகமும் தான் இனத்தை அழிக்கவே அழிக்காது. மிருகத்தை விட மோசமாக மாறுறான். காரணம் என்ன? சமூக வலைதளங்களில் அவன் பார்க்குற ஒவ்வொரு வீடியோக்கள், சினிமாக்களில் சைக்கோ கில்லர் சீரியஸ்லாம் இருக்குது. அதை பார்க்குறவங்களாம் சைக்கோவாக மாறுவான். நீ எதை பார்க்குறியோ அதுதான் உனக்குள்ளே வரும். மனசு ஒரு மெமரி கார்டு மாதிரி. மனுஷனை வாழ வைக்காதபடிக்கு அவனை ஒரு சைக்கோ மாதிரி ஆக்கி அவன் என்ன பண்ணுறான்? கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறான், குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிக்கும் போது அவன் மைண்ட் என்ன ஆகுது? வேதாந்தத்து சாராயம் அமளி பண்ணும். போதையை உண்டாக்கி தங்கச்சியாக பார்க்க தோணல, அக்காவாக பார்க்க தோணல, அம்மாவாக பார்க்க தோணல. அவங்கள ஒரு பயங்கரமான வெறி பிடிச்சின மாதிரி அவனை கெடுத்து போடுறான். இப்பேற்பட்ட கொலை பாதகனையும் இப்பேற்பட்ட மோசமானவனையும் மாற்ற முடிகிற ஒரே சக்தி நம்முடைய சத்திய வேதத்தில் மாத்திரம்தான் உண்டு. ஏன்னா வேதம் சொல்லுது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆகவே இப்பேற்பட்ட மனிதர்கள் மனம் திரும்பினா இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரம்தான் முடியும் என்பதை உணர்ந்த நீங்கள் நம்ம ஜெபிக்கும் போது இப்பேற்பட்ட மனிதர்களை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு ஒருவன் பாவங்களை உணர்ந்து இயேசுவே என் பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தமாக்க, என்னை மறுரூபமாக்குன்னு சொல்லி திரும்பும் போது ஆண்டவர் அவன் பாவத்தையும் மன்னித்து அவனை புதிய மனிதனாக மாற்ற வல்லவராக இருக்கிறார்.